என்னுடைய சகோதரிக்கு பிரஸ்ட்ல கட்டி இருந்தது. அந்த கட்டி 15 வருஷமா இருந்துச்சு. அத ஓவர் பெயினா இருக்கவும் ஆப்ரேஷன் பண்றதுக்காக கேட்டிருந்தாங்க. அந்த டயத்துல ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே நான் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். அவங்க நல்லா பிளெஸ் பண்ணி என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. நல்லபடியா ஆயிரும். நீங்க சாட்சி சொல்ற அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதே போல ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு டெஸ்ட்டுக்கும் போயிருந்தது அந்த கட்டி. இப்போ நார்மல் தான் அப்படின்னு வந்துருச்சு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு நன்றி. நாம் அதுக்கப்புறம் சொல்லுங்க. என்னோட பிரச்சனை எனக்கு வந்து அந்த கிட்னில வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ங்கிற மாரி அ பக்கத்துல ஒருத்தவங்க அந்த கிட்னி ஃபெயிலியர்ல இறந்து போயிட்டாங்க. அந்த அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு காமிச்சதோ, அந்த மாரி சில சிம்ப்டம்ஸ் எனக்கும் காமிச்சது. அதனால எனக்கு மனசளவுல ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். அப்போ டெஸ்ட் குடுக்க போறதுக்கு முன்னாடி மாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு, அந்த மாஸ்ல வந்து ரொம்ப உருக்கமா ஒப்பு கொடுத்துட்டு, நன்மை வாங்க போற நேரம் ஒப்பு கொடுத்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கப்போ, நன்மை வாங்க போற நேரத்துல, கட கை நீட்டி நன்மை வாங்கும்போது, ஆ கடவுளுடைய அந்த ஃபாதர் வந்து கையில இருந்து அப்பத்த எடுத்து என் கையில வைக்கிறாங்க. அப்ப முழுமையா அந்த அப்பம் என் கைக்கு வந்தது. அதுக்கப்புறம் என் கையில இருந்து எடுத்து என் நாவுல நான் வைக்கும்போது, அது 2ஆ உடைஞ்சிருச்சு. உடைஞ்சோனே, ஐயோ! ஆண்டவர கீழ சிந்த விட்டுறக்கூடாதே! அப்டின்ட்டு ரொம்ப கவனமா எடுத்து நான் அப்படியே நாவாலயே நக்கி எடுத்து அப்படி சாப்ட்டுட்டேன். தவற விட்டுறக்கூடாது அப்டின்ட்டு ரொம்ப கீழ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக் ஆயி அப்படி அந்த மாரி எடுத்து நான் வாயில எடுத்து வச்சேன். வச்சுட்டு வந்து பிரேயர் பண்ற இடத்துல வந்து உட்காந்து என்னுடைய இடத்துல பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முன்னாடியெல்லாம் நன்மை வாங்குனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணிட்டு, அ நன்மை வாங்கிட்டு போறவங்களையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போலாம் அது இத நன்றி ஜெபம் ஃபாதர் சொல்ற வரைக்கும் கண்ண மூடியே அப்படியே தொடர்ந்து நான் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அத நான் உள் வாங்குனது அந்த உடைஞ்ச அப்பத்த உள் வாங்கிட்டு நான் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, ஆ 2ஆ உடைஞ்ச அந்த அப்பம் எனக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில என் கைக்கு வந்து அப்பம் 2ஆ உடைஞ்சதே இல்ல. ஒண்ணு ஃபாதர் வந்து பற்றாக்குறையா இருந்தா அத பிட்டு குடுப்பாங்க. உடைச்சு உடைச்சு குடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா முழுமையா ஃபாதர் கையில இருந்து வந்து திரும்ப உடைஞ்சு என் கையில இருந்து உடைஞ்சத நான் இப்ப அனுபவிச்சதே இல்ல. அந்த உடைஞ்ச அந்த அப்பம் வந்து கண்ண மூடி நான் ஜெபிக்கும்போது, ஒரு பாதி ஒரு கிட்னிக்கும், இன்னொரு பாதி இன்னொரு கிட்னிக்கும் போய் சேர்றத அப்படியே கண்கூட நான் ஆவிக்குள்ள பார்த்தேன் நானு. பார்த்து அப்படி பயங்கரமா எனக்கு அந்த கிட்னிய வந்து சுத்திகரிச்சுச்சு. சுத்திகரிச்ச உடனே கடவுளுக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டு போனேன் நானு. போம்போது டெஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டே குடுத்தேன் நானு. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் குடுக்கும்போது ஒரு 1 ஹவர் கழிச்சு எனக்கு ஒரு குறையும் இல்ல. நார்மலா இருக்குன்னு சொல்லி வந்தது. Praise the கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. praise the அதே Lord. தூய ஆவியானவர் திருவிழா அன்னைக்குன்னு என்னுடைய சகோதரி, அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ண சகோதரி, எனக்காக இந்த தகவல கேள்விப்பட்டதும் ரொம்ப உருக்கமா பிரேயர் பண்ணாங்க. பிரேயர் பண்ணும்போது அங்க மாஸ் அட்டெண்ட் பண்ண இது மாஸ் கொடுத்த ஃபாதர் வந்து, யாரோ ஒரு சகோதரி கிட்னிக்காக இன்னொருத்தவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிட்னி வந்து நல்லபடியா சுகமாயிரும். அந்த நோய கடவுள் இப்பொழுதே அந்த இன்னொருத்தவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு இந்த கிட்னி கோளாறு சுகமாயிரும். கடவுள் இப்பவே சுகம் கொடுக்குறாருன்னு அந்த ஃபாதர் வந்து தீர்க்க தரிசனமா சொன்னாங்களாம். அதை என் தங்கச்சி சொன்ன உடனே எனக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ நாம பயந்தது, அங்க என்னுடைய கிட்னில வந்து ப்ராப்ளம் இருந்தது உண்மதான். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அப்பத்த வந்து 2ஆ உடைஞ்சு என் கைக்கு வந்து அது ஒரு கிட்னிக்கு ஒரு பாதியும், இன்னொரு கிட்னிக்கு இன்னொரு பாதியும் போனதும், அங்க தங்கச்சிகிட்ட இருந்து இந்த ஒரு தகவல் வந்ததும், எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. கடவுள் கண்கூட எனக்கும், என் சகோதரிக்கும் வெளிப்படுத்தி என்னைய குணப்படுத்தின கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord, praise the Lord, glory to God. கடவுளுக்கு நன்றி. கடவுள் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தின் தெய்வனாக இருக்கிறார் இல்லையா? நம்ம பல நேரங்களில் அதை உணராமல் இருக்கோம், உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். நீ சகோதரி சொன்ன 2 சாட்சிகளும் அவ்வளவு 15 ஆண்டுகளாக இருந்துச்சா சிஸ்டர் அந்த கட்டி? ஆமா பிரதர். 15 வருஷம் இருந்தது. 15 ஆண்டுகளாக பிரஸ்ட்ல இருந்த அந்த கட்டியை நாம் நம்பிக்கையோடு கடவுளிடம் கேட்ட அந்த விண்ணப்பத்துக்கு கடவுள் பதில் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டி ஒன்றும் இல்லாமல் கடவுள் இந்த இடத்துல மாற்றியிருக்காங்க. அற்புதமாக ஒன்றும் இல்லாமல் மாற்றியிருக்காங்க. அதே போல் சகோதரி கிட்னி சிம்டம்ஸ் எல்லாமே பார்க்குற சூழ்நிலைகள் எப்படி இருந்த சூழ்நிலைகளில் உண்மையான கிறிஸ்துவை, அந்த அப்பத்தில் வாசம் செய்கின்ற அந்த கடவுளை அவங்க உட்கொள்ளும் போது உலகே உருவாக்கின அந்த தேவன்
ஒன்றும் இல்லாமலிருந்து உலகை உருவாக்கிய அந்த கடவுள் அவங்களிடம் உடலில் இருந்த அந்த பலவீனத்தை ஒன்றும் இல்லாமல் மாற்றியிருக்காங்க. முழுமையான விடுதலை இந்த நாட்களில் கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, sister. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். Praise the Lord, brother. Praise the Lord, sister. இல்ல இப்போ நான் தொடங்கும்போது எனக்கு ஜுரம் அடிச்சிட்டு அப்புறமா தொண்டை மிழுங்க முடியாம இருந்தேன் நான். அப்புறமா பிரதர் சொன்னாங்க, இல்ல நீங்க முன்னாடி உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நான் பாதியில வீடியோ ஆன் பண்ணி ஃபுல் கேட்டுட்டு இருந்தேன் மெசேஜ் 9:30 மணிக்கு. அதுக்கப்புறமா எனக்கு இன்னும் இருந்துச்சு, தொண்டை மிழுங்க முடியாம இருந்துச்சு. நான் என்ன தொண்டை மிழுங்க முடியலன்னு நினைச்சிட்டு அப்ப இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமடைந்ததுக்காக நன்றின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபுல் கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சுங்க brother. Praise the Lord. ஒண்ணுமே இல்ல, கடவுளுக்கு கோடாகோடி நன்றி. இது ஒரு பெரிய Praise the Lord. அதிசயம். அவர் Praise the Lord. ஒவ்வொன்னு முடிக்கிறதுக்குள்ள ஒவ்வொன்னும் கிளியர், ஃபுல்லா வேர்த்துட்டு இருக்குது உடம்பு. தொண்டையெல்லாம் என்ன மிழுங்க முடியாம அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டேன் நான். Praise இப்ப the ஃபுல் Lord. கிளியர் கடவுளுக்கு ஆயிடுச்சுங்க நன்றி. brother. கடவுள் இறை வார்த்தையின் வல்லமை இல்லையா? அவர் கடவுளுடைய ஆமா கண்டிப்பா வாயிலிருந்து அந்த வார்த்தையை நாம எடுத்து நம்பிக்கையோடு அறிக்கையிடும்போது, ஏதோ வெளிவேடமா சரின்னு சொல்லிட்டு நம்ம வாயினால் அறிக்கையிடுறது இல்லை. அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, அது செயலாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த வார்த்தையை இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமடைந்து விட்டேன் அப்படின்னு இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் அந்த வார்த்தை செயலாற்றுகிறது. அந்த காய்ச்சல், த்ரோட் பெயின் எல்லாவற்றையும் மாற்றி முழுமையான விடுதலையை கடவுள் இந்த நாட்களில் கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டுவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Brother, Lord. நான் என்னுடைய சகோதரிக்காக நான் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது சிஸ்டர். இடையில பிரேக் ஆகி வருது. Praise the Lord. சொல்லுங்க சிஸ்டர், கேக்குறேன். உங்க வாய்ஸ் அக்கா உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் பிரதர். ஏற்கனவே ப்ரேயர் ரெக்வெஸ்ட்ல வச்சிருந்தேன். அக்காவுக்கு அந்த சிறு உடல் மலக்குடலோட சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தோம் திரும்பவும். அப்போ வியாகுலம் பிரதருக்கு நான் கால் பண்றேன், ப்ரேயர் ரெக்வெஸ்டுக்காக கால் பண்ணேன். அவங்க டிராவல்ல இருந்தாங்க, பஸ்ல போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கான்ஃபரன்ஸ் கால் கொடுக்க சொன்னாங்க. அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால நான் கான்ஃபரன்ஸ் கால் கொடுத்தேன். பிரதர் தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க அக்காவுக்காக. பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்தாங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துட்டு அக்காவுடைய ப்ராப்ளத்தை சொல்லி பிரதர் ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச உடனே டாக்டர் அவங்க எல்லாமே நார்மலா இருக்கு, ரயில்ஸ் டியூப் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரயில்ஸ் டியூப் எடுக்க சொல்லிட்டாங்க பிரதர். அதன் பிறகு அக்கா அந்த குடல்ல இருக்கிற நீரெல்லாம் எல்லாமே வத்திடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, நார்மலா இருக்குன்னுட்டாங்க. அது ஜெபிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அக்காவுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு, மோஷன் வெளியில வராம இருந்தது. அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு பிரதர். உடனே பிரதருக்கு கால் பண்ணி நன்றி சொன்னோம். ஏசப்பா கொடான கொடி நன்றி. தொடர்ந்து ஏசப்பா அக்காவை பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கூடவே இருந்து வழி நடத்துறாரு. ஏசப்பாக்கு கொடான கொடி நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Glory to God. அவ்வளவு உற்சாகமா சொல்லுங்க சிஸ்டர். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை கடவுள் செஞ்சிருக்கிறார் இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை கடவுள் செஞ்சிருக்கிறார். அந்த குடல் பிரச்சனைகள்ல இருந்த அந்த சூழ்நிலையில நாம நம்பிக்கையோடு, நம்ம வெளியே சும்மா ஒரு பேருக்காக இல்லை, நம்பிக்கையோடு நாம கேட்கும்போது நமது விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற கடவுளாக இருக்கிறாரு. சகோதரிக்காக நம்பிக்கையோடு அறிக்கையிட்ட அந்த விண்ணப்பத்துக்கு கடவுள் பதில் கொடுத்திருக்காங்க.
அந்த குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், மோஷன் ப்ராப்ளம் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு முழுமையான விடுதலை இந்த நாட்களில் கடவுள் கொடுத்துருக்காங்க. மருத்துவர்களால் கொடுக்க முடியாத விடுதலையை இந்த நாட்களில் நம் கடவுள் இந்த சகோதரி கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. க்ளோரி டு காட். அப்பா அம்மாக்கு நன்றி. நீங்க எங்க மத்தியில செயலாற்றி கொண்டிருக்கிற நமது கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Praise the Lord, brother. ஓகே, பியூலா சிஸ்டர். Praise the Lord, brother. பிரைஸ் அது லார்ட். சாட்சின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பிரதர் இந்த செய்தி கொடுக்கும் போதே வெரி நெக்ஸ்ட் செகண்ட்ல இருந்தே அந்த இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பைபிள் ரீட் பண்றது. ஏன்னா பல வருஷம் முயற்சி, நிறைய நாள் ஸ்டார்ட் பண்ணுவேன், இடையில அது அப்படியே போயிடும். ஆனா எனக்கு அந்த ஆசை மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த மறை உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த தியானிக்கும் போது இப்ப நமக்கு பிரதர் சொல்றாங்களே அவங்களுக்கு கிடைச்சது, இது போல ஆவியானவர் நம்ம கிட்ட எப்ப சொல்லி தருவாங்க அப்படின்னு. எனக்கு இந்த மாதிரி கைடன்ஸ் கிடைக்கவே இல்லை. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த மினிஸ்ட்ரியில என்ன கொண்டு வந்து சேர்த்ததுக்கும் பிரதரோட கைடன்ஸ் கிடைச்சதுக்கு. இன்னைக்கு இந்த செய்தி கேட்கும் போது ஆக்சுவலா நான் வந்து அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கே அதை முடிச்ச ஒரு சந்தோஷம். அந்த பிரதர் அந்த கடைசி ஸ்டெப் சொன்னாங்க இல்லையா, அது முடிச்ச பின்னாடி ஒரு கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு இந்த நிமிஷத்துல நான் அனுபவிக்கிறேன். சோ சீக்கிரம் அந்த ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ண, அதனால கடவுளுக்கு நன்றி சொல்றேன். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கடவுள் என்ன சொல்ல, நம்ம அவரை நோக்கி தேடி போகும்போது அவர் நம்மளை நோக்கி பல அடிகள் எடுத்து வைக்கிற கடவுளாக இருக்கார். நம்ம எந்த ஒரு விஷயத்தை வாஞ்சியோடு நம்ம தேடுறோமோ நம் வாஞ்சைகளை நிறைவு செய்கிற கடவுளாக இருக்கிறார். இந்த நாட்களில் சகோதரிக்கு எப்படி இந்த ஒரு கைடன்ஸ் வேணுங்கிற ஒரு இதில் சூழ்நிலை இருக்கும்போது சகோதரர் அவருடைய என்ன சொல்ல அந்த மெசேஜ் மூலமாக கடவுள் இந்த நாட்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு வெளிப்படுத்துதலை தந்த அந்த கடவுளுக்கு இந்த நேரத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். லிபியா சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கேக்குதுங்களா? சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். நான் ஒரு 1 month பிஃபோர் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருந்தேன் என்னோட வேலை விஷயத்துக்காக. அப்போ வந்து எனக்கு பிலிப்பியர் 4:19 தான் சொல்லியிருந்தாங்க. அது பர்சனலைஸ் பண்ணி நான் சொல்லிட்டே இருந்தேன். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார். அது பர்சனலைஸ் பண்ணி சொல்லிட்டே இருந்தேன். அப்போ வந்து அந்த வேலை நிறைய இடத்துல நான் அப்ளை பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வந்து இதுல என்னோட விருப்பம் இல்ல, கடவுளோட விருப்பம் தான் நிறைவேறணும். நான் விரும்புற இடத்துல போகக்கூடாதுங்கிற அந்த ஒரு இது எனக்கு இருந்தது. அதையும் வந்து நான் வந்துட்டு அப்போ எனக்கு ஒரு தனி பிரேயர் தேவைப்பட்டதுனால நான் வந்துட்டு ஸ்டெல்லா சிஸ்டர் அண்ட் ஜோசப் பிரதரை காண்டாக்ட் பண்ணேன். அவங்க எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணப்ப நல்ல ஒரு டெலிவரன்ஸ் இருந்தது. அப்போ எனக்கு நான் அதை உணர்ந்தேன். ஒரு நல்ல ஒரு டெலிவரன்ஸ் கிடைச்சது. எனக்குள்ள இருக்கிற அந்த தேவையற்ற கவலை, பயம் இதெல்லாமே போயிடுச்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் நிறைய அப்ளை பண்ணதுல 2-3 அப்ளிகேஷன் நான் சக்சஸ்ஃபுல் ஆனேன். இன்டர்வியூ நான் அட்டென்ட் பண்ணேன். அது வந்து சரி அப்ப வீட்லயே சொன்னாங்க, ஒரு எக்ஸ்போஷருக்காக நீ அட்டென்ட் பண்ண வெளியில ஒரு உன்னோட எக்ஸ்போஷருக்காக நீ ஒரு அட்டென்ட் பண்ண, கிடைக்குதோ இல்லையோ அட்டென்ட் பண்ண அப்படின்னாங்க. அது எதுவுமே நான் செலக்ட் ஆகல. போன மந்த் 28th எங்களோட ஹாஸ்பிட்டல்லயே இன்டர்னல் வேகன்சி ஓபன் ஆயிடுச்சு. நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆனேன். ஷார்ட் லிஸ்ட் ஆகி இன்டர்வியூ முடிச்சுட்டேன். அந்த இன்டர்வியூ முடிச்சு அடுத்த நாளே வந்து எனக்கு மேட்ரன் இன்ஃபார்ம் பண்ணாங்க. சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன். நான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்டா செலக்ட் ஆனேன். அதுல பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணது இன்னொரு வார்டு, எனக்கு போஸ்டிங் கிடைச்சது நான் இப்ப இருக்கிற வார்டுலயே எனக்கு போஸ்டிங் கிடைச்சது. அப்பதான் தெரிஞ்சது. நான் கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அப்பதான் தெரிஞ்சது ஆண்டவரோட திட்டம், நான் இங்கதான் இருக்கணும், இதுதான் ஆண்டவரோட திட்டம் அப்படின்ட்டு என்னைய வந்து ஆண்டவர் வந்து அது ஒரு தயாரிப்போட என்னைய வந்து அங்க அந்த இன்டர்வியூல நான் போஸ்ட் ஆனேன் பிரதர். அதுக்காக நான் ஆண்டவருக்கு கோடானு கோடி நன்றி செலுத்திக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரிய பையன் இந்தியால படிச்சுட்டு இருக்கான். அவனுக்காகவும் வந்துட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங்ல வந்து சில குழப்பங்கள் இருந்தது.
அப்பயும் வந்துட்டு பிரதர் அண்ட் சிஸ்டர் காண்டாக்ட் பண்ணேன், ஸ்டெல்லா சிஸ்டர் பிரதரை. அப்போ வந்து அவங்க எஸ்ஐயா 54:13 தொடர்ந்து அறிக்கையிட்டுட்டே இரு அப்படின்னாங்க. அதை பர்சனலைஸ் பண்ணி நான் பிள்ளைக பேரு சொல்லி, என் பிள்ளைகள் ஜோயல் ஜாக்குக்கு ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார், அவர்கள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவார்கள், அதை சொல்லி அறிக்கையிட்டுட்டே இருந்தேன். அதுவுமே வந்துட்டு எனக்கு பையனோட முடிவும் எங்க முடிவும் அது வந்து ஆண்டவர் கொடுத்த முடிவு, ஆண்டவர் எங்களை எடுக்க வச்ச முடிவா அது ஒரு நல்ல முடிவில் அமைஞ்சிச்சு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன். Praise the Lord. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் பிரதர். Praise the Lord. இங்க எனக்கு வந்து ஒரு பிரதர் இருக்காங்க. அவங்க வந்து என்னோட பிரதர் மாதிரி அவங்களுக்கு 32 இயர்ஸ் ஆச்சு, மேரேஜ் ஆகல. அப்போ வந்து ரொம்ப பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ வந்து நான் அவங்களுக்காக என்னோட தனி ஜெபத்துல அந்த பிரதருக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். நல்ல ஒரு வாழ்க்கை துணையா அவங்களுக்கு அமைச்சு கொடுங்க, கொடுத்ததற்காக நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லி அந்த பிரதருக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ போன மே மந்த் வந்து அவங்க ஊருக்கு போனாங்க. போகும்போதே நான் சொல்லி விட்டேன், உனக்கு கண்டிப்பா அமையும், இந்த வாட்டி அன்எக்ஸ்பெக்டடா உனக்கு வந்து அமையும், பார்த்துட்டே இரு, கடவுள் உனக்கு நல்ல ஒரு பொண்ணு அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்பிக்கையோட நான் சொன்னேன். நம்பிக்கையோட நான் அறிக்கையிட்டேன். அந்த பையனுக்கு அதே மாதிரியே மேங்களூர், அவங்க ஹி பிலாங்ஸ் டு மேங்களூர். அப்போ வந்துட்டு அந்த பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணை வந்து ஆண்டவர் அமைச்சு கொடுத்துட்டாரு, என்கேஜ்ட் ஆயிட்டாங்க. Praise the அதே Lord. மாதிரி இன்னொரு விஷயம் இந்த நேரத்துல நான் சொல்லி ஆகணும். ஜீசஸ் மினிஸ்ட்ரியா அந்த சின்ன புக்கு, அந்த இறைவார்த்தையே வாழ்வாக்குவோம்ங்கிற அந்த கடவுள் கொடுத்த அந்த புக்கு, அதுக்கு நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுல இருக்கிற ஜெபங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வல்லமையானது. ஏன்னா இடையில என்னோட கணவருக்கு வந்து கொஞ்சம் வேலையில ப்ராப்ளம் இருந்தது. அப்போ வந்து நான் சொன்னேன், இந்த வேலையை ஆசீர்வதிக்கிற ஜெபம் அது ஒண்ணு இருக்கு, அதுல எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். கணவர்கிட்ட அதை சொன்னேன், ஹஸ்பண்ட் கிட்ட அதை சொல்லுங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து டெய்லி அதை படிக்காம போக மாட்டாங்க, அதை ரீட் பண்ணாம வேலைக்கே போக மாட்டாங்க. ஒரு 2 days வாசிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, உண்மையிலே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஏதாவது ஒரு குட்டி புக்குன்னு சொல்ல முடியாது, ட்ரெஷர்ஸ் தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி அந்த அந்த ஒரு வல்லமையான ஒரு ஜெபம் அதுல. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அதை உருவாக்குன ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என் கணவனும் நானும் சேர்ந்து இவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு நாள் ப்ரேயர் பண்ணோம், ஸ்டெல்லா சிஸ்டர் அண்ட் ஜோசப் பிரதர் கிட்ட. அப்பயுமே வந்துட்டு எனக்கு ஒரு 1-2 சில விஷயங்கள்ல ஒரு நெருடல்கள் இருந்தது. அத வந்து நல்லா கிளியர் பண்ணி விட்டாங்க. அவங்க வந்துட்டு அப்பயே ஒரு டெலிவரன்ஸ் நான் உணர்ந்தேன். அது எல்லாமே வந்து ஒரு முழுமையான பிளெஸிங்குள்ள எங்களால போக முடிஞ்சது. அதுக்காக ஆண்டவருக்கு கோடானு கோடி நன்றி. ஸ்டெல்லா சிஸ்டருக்கும் பிரதருக்கும் ரொம்ப நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எவ்வளவு அற்புதங்கள் இல்லையா? எவ்வளோ அற்புதங்கள் கடவுள் செஞ்சுட்டே இருக்காங்க. நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னால் நம்மளோட நேரங்கள் பத்தாது. அவ்வளவு ஒவ்வொரு காரியங்களும் இன்னைக்கு சகோதரர் நிறைய பேர் இன்னைக்கு சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சகோதரர் 3-4 சாட்சிகள் இன்னைக்கு ஒரே இதில் சொன்னாங்க. அவங்களோட வேலை, கடவுளோட திட்டம், நான் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போகணும்னு அவங்க அந்த கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு, எங்கள் கடவுள் கிறிஸ்து இயேசுவிலே தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கிறார்னு சொல்லும்போது, கடவுள் அவங்களுக்கு எந்த இடத்துல வைக்க நினைச்சாங்களோ அந்த இடத்துல அவங்கள கொண்டு வந்து சேஃபாக அந்த இடத்துல கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அந்த பணியை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் கிருபை செஞ்சுருக்காங்க. அதே போல் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த வார்த்தையை அறிக்கையிடும்போது கடவுள் அந்த சூழ்நிலையை மாற்றி அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணுமோ, எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணுமோ அதற்கான ஒரு சூழ்நிலைகளை, அதற்கான ஒரு கிருபையை இந்த நாட்களில் கடவுள் செஞ்சுருக்காங்க. அதே போல் அந்த கணவருக்கு இருந்த வேலைகளில் இருந்த பிரச்சனைகளை அந்த வார்த்தையை, இறை வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கையிடும்போது அந்த வார்த்தை செயலாற்றுகிறது. எந்தெந்த இடங்களில் குறைவோடு காணப்படுகிறதோ, எந்தெந்த இடங்கள் ஒரு நிறைவில்லாமல் இருக்குதோ அந்த இடங்கள் நிறைவை கொண்டு வர்ற கடவுளாக இருக்கிறாரு. ஆசீர்வாதத்தின் மழையை பொழிகிற கடவுளாக இருக்கிறார். இந்த நாட்களில் சகோதரின் வாழ்வில், குடும்பங்களில், பிள்ளைகளின் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, sister.
Praise Lord, brother. Glory to God. Brother Arul brother. பிரைஸ் லார்ட் பிரதர். நான் Praise the அருள் Lord, செல்வி sister. சிஸ்டர். Praise Lord, sister. பிரதர் போன ட்ரிப்பு போன வாரம் ப்ரேயர்ல வந்து நான் வந்து கடன் பிரச்சனைக்காக சொல்லியிருந்தேன். அப்போ வந்து சிஸ்டர் வந்து ஒரு ஜெபம் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஸ்டெல்லா சிஸ்டர்ட்டையும் பேச சொன்னாங்க, வியாகுலம் பிரதர்ட்டையும் பேச சொல்லியிருந்தாங்க. 2 பேர்ட்டையும் நான் கால் பண்ணி பேசினேன். எனக்கே தெரியல ஏன் அந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன் அதுக்கப்புறமாட்டு. ஆனா அந்த ப்ரேயர் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரதர்ட்டையும் சிஸ்டர்ட்டையும் பேசினது எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. ஏற்கனவே கில்பர்ட் பிரதர் வந்து மெசேஜ் வந்து நான் வந்து யூடியூப்ல பார்த்து தான் நான் வந்து இந்த குரூப்ல ஜாயின் ஆனேன். யார்கிட்ட பேசணும் என்னன்றது எனக்கு தெரியல. அதனால நான் யார்கிட்டையும் பேசாம இருந்தேன். எனக்கு இந்த குரூப்ல உங்க 2 பேர்ட்டையும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பையன் வந்து ஒசூர்ல இருக்கான் வேலை விஷயமா. அவன் வந்து சர்ச்சுக்கு போறானா, எப்படி இருக்கிறான், என்ன ஏதுன்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும் எனக்கு எப்பவுமே. அவன் இப்போ வந்து கண்ணுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ஒரு 5 டேஸ் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமிங்ல எனக்கு ஒரு 2 வாரம் எனக்கு 2 நாள் வியாழன், ஞாயிற்றுக்கிழமை 2 மாசு அட்டெண்ட் பண்ண வச்சேன். எனக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்துச்சு. அவனோட எனக்கு நான் பேசும்போதெல்லாம் சர்ச்சுக்கு போ அப்படி சொல்லுவேன். அவன் போறானா, போகலையா அப்படின்றத என்ன டீட்டெயிலா எனக்கு வந்து பேச அவனோட விருப்பம். அதாவது ரொம்ப உள்ள போய் ரொம்ப ஆழமா கேட்க எனக்கு விருப்பம் இல்லாத மாதிரியே ஒரு தோணுச்சு. ஆனா 2 நாள் நான் கூட்டிட்டு போனப்போ அவன் சர்ச்சுக்கு ஒழுங்கா போறான் அப்படிங்கிறத கடவுள் வந்து எனக்கு உணர்த்தினாரு. அவன் வந்து நீங்க வந்து ரொம்ப அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அப்படிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தூய ஆவியானவர் வந்து எனக்கு ஒரு உந்துதல் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் ஃபேமிலி விஷயம் நிறைய ஷேர் பண்ணாமலே இருந்தேன். அப்போ அவன்கிட்ட வந்து ஷேர் பண்றப்போ அவன் சொன்னா, இவ்வளவு கஷ்டத்தை உங்களோட வச்சுட்டு இருந்தீங்களாம்மா, ஷேர் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனா நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எல்லாத்தையுமே நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்ப்பா, கடவுள் பார்த்துப்பாரு, நீயும் எல்லா விஷயமும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்ககிட்ட அதை ஷேர் பண்ணது வந்து அவன் வந்து ரொம்ப யோசிச்சு, நான் இப்படிலாம் நீங்க பேசுவீங்கன்னு நினைக்கவே இல்லம்மா அப்படின்ட்டு அவனுக்கு நான் அந்த நேரத்துலயும் கடவுள் தான் நான் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் எல்லாமே. இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு உலக பிரகாரமா கடன் பிரச்சனை, இவங்களோட பிரச்சனை, அது இதுன்னு ஒண்ணுன்னா குடும்ப காரியங்கள் பேசும்போது எதையுமே நான் வந்து பெருசா இது பண்ணிக்கவே இல்லை. அதே மாதிரிதான் நீங்களும் இருக்கணும். ஏன்னா ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்பாவோட உயிரை கொடுத்தது கடவுள். அந்த மறு உயிர் கொடுத்த கடவுள் நம்மளை இன்னும் வழி நடத்துவார். அதை மட்டும்தான் எய்ம் பண்ணணுமே தவிர, உனக்கு வந்து அம்மா கஷ்டப்படுறேன், அம்மாவுக்குள்ள சிச்சுவேஷன்ல அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்றது உனக்கு வரவே கூடாது. எதுவா இருந்தாலும் நீ கடவுள்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசு. அம்மாட்ட பேசணும், அம்மாட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்காது அப்படின்னு சொல்றதுக்கு கடவுள் எனக்கு கிருபை தந்தாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. உங்க கடன் பிரச்சனைல இருந்து வர்றதுக்கு என்ன இறைவார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க சிஸ்டர்? பிலிப்பியர் 4:19. எங்கள் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கிறார். ஓகே, கடவுள் இந்த நாட்களில் எங்கேயோ இருந்த சூழ்நிலையில் இந்த யூடியூப் மூலமாக நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் இந்த சகோதரியை இணைச்சிருக்காங்க. அந்த வார்த்தைகள் எந்தெந்த வார்த்தைகளை எதற்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இந்த நாட்களில் கொடுத்துருக்காங்க. இறை வார்த்தை சொல்லுது, எங்கள் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அப்படின்னு சொல்லும்போது பொருளாதார தேவைகள் மட்டும் கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற சுகம், பலம், ஆரோக்கியம், பிள்ளைங்களோட படிப்பு, எல்லா விதமான தேவைகளையும் அவருடைய செல்வத்தை கொண்டு நிறைவு செய்கிற கடவுளாக இருக்கிறார். இந்த நாட்களில் சகோதரிக்கு அவருடைய தேவைகள் எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் அனைத்தையும் சந்தித்து அதிலிருந்து இந்த நாட்களில் கடவுள் நிறைவை தந்திருக்கிறாரு. இந்த நிறைவை தந்த அந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். அப்பா அம்மாவுக்கு நன்றி. இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த மேலான ஒரு விடுதலைக்காக, ஒரு நிறைவுக்காக, அனைத்திலும் ஒரு நிறைவை இந்த நாள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். க்ளோரி டு காட். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்கள் நம்புங்க, அவர் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவசிங்க. இந்த நாட்களில் கடவுள் அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவு செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
Praise God, பிரைஸ் தி brother. லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கழிஞ்ச வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு அந்த இடது காலும் கையும் எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப இயேசுவின் திருக்காயங்களினால் என் காலு சுகம் கிடைத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். கடவுள் அந்த 2 நாள்ல எனக்கு அந்த வலியெல்லாம் எடுத்து மாற்றி நல்ல பரிபூரண சுகத்தை தந்த கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி இன்னும் லார்ட். கழிஞ்ச திங்கட்கிழமைக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் வச்சிருந்தேன். 2 ஆட்கள் எங்க ஊர்ல இறந்து போயிருந்தாங்க. அது கிடைக்கல. அது கிடைச்சிருச்சு. 2மே வந்துருச்சு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. சகோதரி, கால் வலியினால வேதனைப்பட்டிருந்த நம்ம நேரத்தில் இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகம் அடைந்து விட்டேன், அதற்கு நன்றின்னு சொல்கிற மாத்திரத்தில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற போது அந்த வலியை கடவுள் ஒன்றுமில்லாமல் மாற்றியிருக்காங்க. முழுமையான விடுதலையை, அந்த வலியிலிருந்து முழுமையான விடுதலையை கடவுள் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தை செயலாற்றியது. அதே போல் 2 பேர் கடலில் தொலைஞ்சு போனவங்களுக்காக நம்ம நம்பிக்கையோடு அறிக்கையிட்ட நமது விண்ணப்பத்திற்கு கடவுள் பதில் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேரோட உடலையும் கடவுள் பெற்று கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord sister. Glory to God. மேரிகா. Praise the Lord, brother. Praise the Lord. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தாரு. ஆனா அந்த சகோதரை பற்றி எனக்கு எந்த எதுவும் தெரியாது. நான் அந்த சகோதரோட பேசவும் இல்லை. எனக்கு கொஞ்சம் பயம் அந்த சகோதரோட பேசுறதுக்கு. இப்போ வேறொருவர் மூலம் தான் எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சது. இவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ என்ன பார்க்க போறதுக்கு என்னோட இன்னொரு சகோதரி வாரன்னு சொன்னாங்க. கடைசி நேரத்துல அவங்க நான் வர இல்லைன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சகோதரர் வாரன்னுட்டாங்க, அவங்களும் வர இல்லைன்னு. எனக்கு மனதில் ஒரு தனிப்பயம் அவரை பார்க்க தனியே போறதுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு பார்க்கிங்குள்ளேயும் போயிட்டேன். அப்ப இந்த இன்னொரு சகோதரர் கால் பண்ணி சொல்றாரு, நீங்க இன்னைக்கு போறீங்களா சிஸ்டர்? நீங்க இன்னைக்கு போகாதீங்க, நாளைக்கு நம்ம சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் காரை எடுத்துட்டேன் பார்க்கிங்ல இருந்து எடுத்துட்டு திரும்ப ஒரு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு, ஏசப்பா இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேனே, தூய ஆவியாரன் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவரை நீ உள்ள போறதுக்கு எனக்கு என்ன பண்ண, அந்த பிரதர் உனக்கு எப்படி இந்த இதுகள் தெரியும், இந்த ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், அப்படி இப்படின்ட்டு எதுவும் கேட்டுருவாரோ, ஏசிடுவாரோ. அதுக்கப்புறம் சரி கடவுளே ஏசு தூய ஆவியானவரை நீ என்னோட துணையோட வா அப்படின்னுட்டு காரை பார்க் பண்ணிட்டு போயிட்டு போனா அந்த அந்த டோரை தட்டுற அந்த சகோதரர் நான் எதிர்பார்த்திருந்ததுக்கு மாறா, வாமா இரம்மா, ஏம்மா நீ வேலையை விட்டுட்டு வந்தா, நீ வேலைக்கு போயிட்டு ஏம்மா கஷ்டப்பட்டு வந்தா. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அப்படி அப்ப அந்த நேரத்துல எனக்கு ஒரு பயத்தை கொடுத்து எனக்கு அந்த இடத்துல இருந்து வைக்க இருந்த அந்த சாத்தான அந்த ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு பிரேயர் மூலம் என்னால முறியடிக்க முடிஞ்சதுன்ற கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. Praise the Lord. Glory to God. கடவுளுக்கு நன்றி. சகோதரி, அந்த வருஷம் ஒரு டெம்டேஷனை மேற்கொள்ள கடவுள் நாட்களில் ஒரு பலத்தை கொடுத்துருக்காங்க. இந்த கிருபையை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord sister. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்